வீரப்பன் தன்னோட இளம் வயதிலேயே ஏழ்மையின் காரணமாக காட்டுக்குள்ள போனவரு. இதனாலேயே அவருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள்ல இருக்கிற ஒவ்வொரு இடமும் அத்துப்பிடி. ஆரம்ப காலங்கள்ல எல்லாரும் அவரை முழுக்கன் தான் கூப்பிடுவாங்க. முழுக்கன் அப்படின்னா முடி இல்லாதவன் அர்த்தம். என்னடா இது அவ்வளவு பெரிய மீசையும் சுருள் முடியும் வச்சிருக்கிற வீரப்பனையா முடி இல்லாதவன் கூப்பிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, வீரப்பனுக்கு மீசையும் தலைமுடியும் தவிர உடம்புல வேற எங்கேயுமே முடி இருக்காது. சொல்ல போனா அவரோட கண் புருவத்துல கூட முடி கிடையாது. இதனாலதான் எல்லாரும் அவரை முழுக்கன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, இப்போ நாம வீரப்பன் காட்டுக்குள்ள எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாருன்னு பார்க்கலாம். முதல்ல போக போற திசையை தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரி வழித்தடத்துல போறது அப்படின்னு வீரப்பன் தன்னோட படை வீரர்களுக்கு சொல்லுவாரு. அதாவது 2 வகையான வழித்தடத்துல மட்டும் தான் இவங்க பயணிப்பாங்க. ஒன்னு புல் இருக்கிற வழிபாதையில மட்டும் கால் வச்சு போறது, இன்னொன்னு கற்கள் பாறைகள் மேல மட்டும் கால் வச்சு நடக்கிறது. பெரும்பாலும் மண் மேல கால் வச்சு நடக்கிற வழிபாதைய இவங்க தவிர்ப்பாங்க. இதனால அவங்களுக்கு வெளியே இருந்து கொண்டு வரப்படுற கத்திரிப்பு கலர் நார்மல் செருப்புகளை மட்டும் தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு புது ஜோடி செருப்புகள் காட்டுக்குள்ள வருது அப்படின்னா அதன் அடிபாகத்துல கிரிப்புக்காக இருக்கக்கூடிய டிசைன் வரிகளை ஒரு பாறையில வச்சு நல்லா தேய்ச்சு போக வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்துவாங்க. இதையும் மீறி ஒருவேளை கால் தடம் எங்கேயாவது பதிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு குச்சை வச்சு அதை அழிச்சிடுவாங்க. ஏன்னா மனித நடமாட்டமே இல்லாத காட்டுக்குள்ள இந்த மாதிரி கால் தடங்களை வச்சு யார வேணாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது வீரப்பனுக்கு தெரியும். அதே மாதிரி அதிரடி படையோட கால் தடங்களை வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு துல்லியமா அவர் கண்டுபிடிச்சிருவாராம். ஏன்னா காட்டை பத்தி முழுமையா தெரியாததுனால அதிரடி படை எப்பவும் யானை போகிற வழித்தடங்களை மட்டும் தான் தேர்வு செஞ்சு காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அதுவும் எப்பவும் பூட்ஸ் காலனிகளை அவங்க பயன்படுத்தி இருந்ததுனால அதன் தடங்கள் மூலமா வீரப்பன் ஏப்பா இந்த வழியா தான் போயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாராம். இருந்தாலும் பல சமயங்கள்ல அதிரடி படை ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் கூட வீரப்பன் அவங்கள தாக்காம அமைதியா வேற இடத்துக்கு போயிடுவாராம். தேவையில்லாம தாக்குதல் நடத்தாத இந்த ஒரு டாக்டிக்ஸ் தான் வீரப்பன் மறைஞ்சி வாழ்வதற்கு ஒரு முக்கியமான பலமா இருந்திருக்கு. அதே போல வீரப்பனுக்கு இறை உணர்வும் நம்பிக்கைகளும் அதிகமாவே இருந்திருக்கு. காலையில எழுந்ததும் குளிச்சிட்டு துப்பாக்கிய கீழே வச்சு கிழக்கு திசையை பார்த்து நின்னு 108 சாமி பேர்களை சத்தமா சொல்லி துப்பாக்கிய தொட்டு கும்பிட்டு தோல்ல எடுத்து மாட்டிப்பாராம். இந்த 108 சாமிகள்லயும் பண்ணாரியம்மன், முனியாண்டி, மாரியாத்தான்னு எல்லை சாமிகளா மட்டும் தான் இருக்கும். ஏதாவது ஒரு காரியமா கிளம்ப போறாரு அப்படின்னா உடனே வீரப்பன் சோலி போட்டு பார்ப்பாரு. ஒருவேளை 9, 7 மாதிரி ஒற்றைப்படை எண்கள் வந்தா சந்தோஷப்பட்டு அந்த காரியத்தை செயல்படுத்துறதுக்காக உடனே முன்னேறுவாரு. ஆனா அதே இரட்டைப்படை எண்களா வந்தா அப்படியே கைவிட்டுருவாரு. கௌரி சத்தத்தையும் வீரப்பன் ரொம்பவே நம்பி இருக்கிறாரு. அதுவும் எந்த திசையில இருந்து கௌரி சத்தம் கேக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப போறதா வேணாமான்னு முடிவு பண்ணுவாரு. சில நாட்கள் இந்த கௌரி சத்தம் கேட்காம முன்னேற கூடாதுங்கிறதுக்காக 1 இருந்து 2 மணி நேரம் கூட காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை போகிற வழியில ஏதாச்சும் நல்ல பாம்பு குறுக்க போயிட்டா அதை தேடி கண்டுபிடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் தான் முன்னேறுவாங்களாம். அப்படி உயிரோட விட்டுட்டா போகிற காரியம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது வீரப்பனோட நம்பிக்கை. எந்த இடத்துல ஓய்வு எடுக்கலாம் படுக்கலாங்கிறதையும் வீரப்பன் சிறந்த முறையில தேர்வு செய்வாரு. ஒரு இடத்துல பாம்பு இருக்கு அப்படின்னா அதன் வாசனையை வச்சு அவர் கண்டுபிடிச்சு ஏப்பா எவனும் பெருசு கிடக்காம போல வேற இடத்துக்கு போயிடுவோமா அப்படின்னு கேட்பாராம். அந்த அளவுக்கு எந்த பூச்சி பொட்டும் இல்லாத இடமா தான் வீரப்பன் தேர்வு செஞ்சு தங்குவாராம். தூங்கும் போது காட்டு விலங்குகள் வந்து தாக்காம இருக்கிறதுக்காக கருங்குரங்க கொன்னு சுத்தி மரத்துல கட்டி தொங்க விடுவாங்க. அப்படி செய்யும் போது அந்த ரத்த வாடைக்கு வேற விலங்குகளோ பூச்சி பொட்டுகளோ கிட்ட கூட வராது. கோணி சாக்க மெத்த மாதிரி தச்சு அதுக்குள்ளதான் போர்த்திட்டு படுத்துப்பாங்க. அந்த மாதிரி தூங்கும் சமயங்கள்ல கூட வீரப்பன் அந்த சாக்குல இருக்கிற ஓட்டைகள் வழியா அப்பப்போ தன் கூட்டாளிகள் உள்பட தன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் கண்காணிச்சுட்டு தான் இருப்பாராம். இந்த எச்சரிக்கை உணர்வும் யாரையும் எளிதா நம்பாத குணமும் தான் வீரப்பனுக்கு இருந்த 2வது முக்கியமான பலம். அதே மாதிரி காட்டுக்குள்ள எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹஸ்கி வாய்ஸ்ல தான் பேசிப்பாங்க. பெரும்பாலும் பகல் நேரங்கள்ல சைகை மொழிகளையும் இவங்க பின்பற்றி இருக்காங்க. ஆனா அதிரடி படை பக்கத்துல இல்லன்னு தெரிஞ்சாலோ இல்லாட்டி ஆழ்ந்த காட்டு பகுதியில இரவுகளை கழிக்கும் போதோ வானொலிய சத்தமா கேட்கறதுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா சத்தம் போட்டு பேசிப்பாங்க, சிரிச்சுப்பாங்க. இன்னும் சில நேரங்கள்ல வீரப்பன் தன்னோட எப்பவும் வச்சிருக்கக்கூடிய மாரியாத்தா பாட்டு கேசட்டை போட்டு நடனம் எல்லாம் கூட ஆடுவாரு. பொதுவா வீரப்பன் ஊட்டி, கோவை, லண்டன் பிபிசி, புலிக்குரல் போன்ற வானொலி நிலையங்கள்ல விரும்பி கேட்பாரு. சரி, காட்டுக்குள்ள அரிசி பருப்பு எல்லாம் எப்படி கிடைக்கும்? அப்படியே கிடைச்சாலும் சமைக்கும் போது புகை வந்து மாட்டிக்க மாட்டாங்களா? இந்த கேள்விகளுக்கான விடைய பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் நேரா உங்களையே வந்து சேரும். காட்டுக்குள்ள தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வரதுக்கு அப்படின்னு வீரப்பன் சில குறிப்பிட்ட மலைவாழ் கிராமவாசிகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. முதல்ல இந்த மாதிரி பொருட்களை கொண்டு வரவரு நம்பகத்தன்மையானவரா அப்படின்னு 100க்கு 200% தெரிஞ்சா மட்டும்தான் தேவையான பொருட்களோட லிஸ்ட் போடப்பட்டு இந்த ஆபத்தான வேலை அவர்கிட்ட ஒப்படைக்கப்படும். அப்படியே பொருட்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாலும் கூட வீரப்பன் அதை உடனே பயன்படுத்த மாட்டாரு. முதல்ல அந்த கம்பெனி பாக்கெட் எல்லாம் சீல் திறந்து யாராச்சும் ஒட்டி இருக்காங்களாங்கிற மாதிரி முதல் கட்ட சோதனை நடத்தப்படும். அடுத்து எந்த வகையான உணவு தானியமா இருந்தாலும் அதுல கொஞ்சம் அணிலுக்கு கொடுத்து 1 மணி நேரம் கழிச்சு இந்த அணில் எப்படி இருக்கு அப்படின்னு சோதிச்சு பார்ப்பாங்க. இது எல்லாத்துலயும் பாஸ் ஆனாதான் அந்த பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கவோ இல்லாட்டி பயன்படுத்தவோ ஆரம்பிப்பாங்க. ஏன்னா
பல தடவை இவங்களுக்கு விஷம் கலந்த உணவுப் பொருட்கள் அதுவும் அரிசி மூட்டை வழியா காட்டுக்கு வந்திருக்கு. ஆனா பிஸ்கட் பாக்கெட் வந்தா மட்டும் வீரப்பன் அதை உடனே எடுத்து விரும்பி சாப்பிடுவாராம். கேட்டா அட அதுல ஒண்ணும் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிப்பாராம். எப்பவுமே உயர்தர பொன்னி அரிசி மூட்டையை மட்டுமே இவங்க பயன்படுத்துவாங்க. அதுவும் அரிசிய நாம சாதாரணமா 3 இல்ல 4 தடவை அலசுவோம் அப்படின்னா இவங்க 20ல இருந்து 25 தடவை கூட தண்ணீர்ல அலசிதான் அரிசியை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பெரும்பாலும் வெங்காயம் தவிர மத்த காய்கறிகளை இவங்க வாங்கி பயன்படுத்துறது இல்ல. சோ ஒரு சாம்பார் வைக்கிறாங்க அப்படின்னா அதுல பருப்பு இருக்கும், வெங்காயம் இருக்கும், எண்ணெய் இருக்கும், கடுகு இருக்கும், அவ்வளவுதான். சமைக்கும் போது புகை வராம இருக்க இவங்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செம்புலிச்சான் மரம் சொல்லப்படுற ஒரு வகை மரத்தை தான் விறகா பயன்படுத்துவாங்க. இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எரியும் போது புகை கொஞ்சம் கூட வராது. புகை வராம நெருப்பு மூட்டுற வித்தையும் இவங்க கத்து வச்சிருந்தாங்க. அதே போல அதிகாலை 5 மணிக்கே எழுந்து சமைக்க ஆரம்பிச்சு 6-7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. மத்தியானமும் அதே சாப்பாடு தான். சாயங்காலம் அதே மாதிரி சீக்கிரமா சமைச்சு 6 மணிக்கெல்லாம் படுக்கை விரிச்சிருவாங்க. இவங்க சமைக்கிற இடம்னு பார்த்தா எப்பவும் மலையில ஊற்று தண்ணி உருவாகிற பள்ளமான இடத்துல தான் கற்களை அடுக்கி வச்சு சமைப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் தீ வெளியே தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு. சமைச்சதுக்கு அப்புறம் அந்த கறி பிடிச்ச கற்களை எல்லாம் தடம் தெரியாம புதைச்சிருவாங்க. ஒருவேளை இந்த செம்புலிச்சான் மரம் இல்லாத இடத்துல இருக்கும் போதோ இல்லாட்டி அதிரடி படை பக்கத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சாலோ அன்னைக்கு சமைக்காம கைவசம் இருக்கிற ரொட்டி பன் எதையாச்சும் சாப்பிட்டு அடுத்த இடத்துக்கு நகர ஆரம்பிச்சிருவாங்க. பெரும்பாலும் மாமிசத்தை மெயின் டிஷ்ஷாவும் சோற சைட் டிஷ் மாதிரியும் சாப்பிடுற வழக்கம் இருந்திருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வீரப்பன் மைதா மாவை காட்டுக்குள்ள வர வச்சு தட்டையான பாறை மேல பரோட்டா அடிச்சு போட்டு கொடுத்த சம்பவம் எல்லாம் கூட நடந்திருக்கு. இது தவிர காட்டுக்குள்ள கிடைக்கிற கலாக்காய், அத்திப்பழம், நெல்லிக்காய், மாம்பழம் போன்ற பல வகைகளை கூட இவங்க சாப்பிடுவாங்க. அவ்வளவு பெரிய காட்டுல ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஆரஞ்சு மரம் ஒன்னே ஒண்ணு இருக்கும். சோ அந்த பக்கம் போனாலே வீரப்பன் ரொம்பவே சந்தோஷப்படுவாராம். ஏன்னு யாராச்சும் கேட்டா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் உட்கார்ந்து ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோம். அப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டு நிறைய கொட்டைகளை இந்த இடத்துல போட்டோம். அதுல ஒண்ணு இப்படி மரமா மாறி நமக்கே ஆரஞ்சு பழம் கொடுக்கும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுவாராம். காட்டுக்குள்ள நினைச்ச நேரத்துல தண்ணீர் கிடைக்காதுங்கிறதுனால நீர்நிலைகளை தேர்வு செய்வதிலையும் ரொம்பவே கவனமா இருந்திருக்காரு. சில தண்ணீர் குட்டைகள்ல விஷம் கலந்திருக்கிறதையும் வீரப்பன் கண்டுபிடிச்சு ஏப்பா விஷம் கலந்துருக்காங்கப்பா யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாராம். சோ பெரும்பாலும் ஓடுற தண்ணீர்ல மட்டும் தான் இவங்க தாகத்தை தணிச்சுப்பாங்க. மீன் பிடிக்கிறதுல கூட ஒரு வித்தைய வீரப்பன் ஃபாலோ பண்ணிருக்காரு. பொலுச மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை மரத்தோட இலைகளை பறிச்சு நல்ல பொடியாக்கி அத மீன் இருக்கிற தண்ணீர் மேல தூவி விட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்துல மீன்கள் எல்லாம் மயங்கி மிதக்க ஆரம்பிச்சதும் அதை ஈஸியா பிடிச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அரிசி மற்றும் இதர உணவு தானியங்களை தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மத்தது எல்லாத்தையும் ஒரு பெரிய மூட்டையா கட்டி புதைச்சு வச்சிருவாங்க. இந்த மாதிரி எப்பவோ புதைச்சு வைக்கப்பட்ட பொருட்களை கூட எங்க இருக்கு அப்படின்னு வீரப்பனுக்கும் சேத்துக்குழி கோவிந்தனாருக்கு மட்டும் நல்லா தெரியுமா. என்னப்பா வெள்ளம் தீந்து போச்சா பின்னாடி வாங்கன்னு சொல்லி கரெக்டா கூட்டிட்டு போய் தோண்டி எடுப்பாங்களாம். காட்டுக்குள்ள நிறைய மலையை ஏறவும் இறங்கவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் எவ்வளவு எடை பொருட்களை தூக்கிட்டு போகணும் அப்படிங்கறதுல வீரப்பன் கவனமா இருப்பாரு. ஒவ்வொரு படை வீரருக்கும் 14 கிலோ எடை உள்ள பொருட்கள் மட்டுமே கொடுக்கப்படும். அது அரிசி பருப்பாகட்டும் இல்ல மாமிச கறியா கூட இருக்கலாம். இது இல்லாம ரெட்டை குழல் துப்பாக்கி வேற ஒரு 4 கிலோ இருக்கும். கூட தனிப்பட்ட உடைமைகள்னு அது ஒரு 2 கிலோ இருக்கும். சோ ஒவ்வொருத்தரும் எப்பவும் இவ்வளவு அதிக எடை பொருட்களை தூக்கிட்டு தான் காட்டுக்குள்ள பயணம் செஞ்சிருக்காங்க. பொதுவா பாத்திரங்கள் எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வைக்கிற மாதிரி சைஸ்ல தான் பயன்படுத்திருப்பாங்க. இதனாலேயே 12 பேருக்கும் தேவையான ஒட்டுமொத்த பாத்திரங்களையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு ஒரே மூட்டையா கட்டிடுவாங்க. வீரப்பன் என்னதான் காட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு நாகரிக விரும்பியாதா இருந்திருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி மரக்குச்சி எல்லாம் வச்சு பல் விளக்க மாட்டாரு. எப்பவும் பேஸ்ட் பிரஷ் தான் பயன்படுத்துவாரு. மெடிமிக் சோப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு. தலைக்கு விளக்கணைய மட்டும் தான் தடவுவாரு. தன்னை பேட்டி எடுக்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சா 2 நாளுக்கு முன்னாடியே டை எல்லாம் வாங்கி வச்சு தலைக்கு அடிச்சுப்பாரு. அதே மாதிரி எந்த அளவுக்கு அதிரடி படை ஊருக்குள்ள உளவாளிகள் வச்சிருந்தாங்களோ அதே அளவுக்கு வீரப்பனும் உளவாளிகளை வச்சிருந்தாரு. சொல்ல போனா ஒரே குடும்பத்துல மாமன் மச்சானா இருந்தவங்க கூட ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் வீரப்பனுக்கும் அதிரடி படைக்கும் உளவாளியா இருந்த வரலாறு எல்லாம் கூட நடந்திருக்கு. சோ எப்படி அதிரடி படை வீரப்பன் காட்டுக்குள்ள எந்த திசையில இருக்கிறாரு, எத்தனை துப்பாக்கிகள் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ அதே மாதிரி வீரப்பனும் இப்போ அதிரடி படை எங்க இருக்கிறாங்க, எத்தனை மணிக்கு காட்டுக்குள்ள நுழைய போறாங்க, எவ்வளவு தூரம் வரைக்கும் வருவாங்கிற வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுப்பாரு. இதனாலேயே அதிரடி படை 6 இல்லாட்டி ஒரு 7 மைல் கல் தூரம் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா வீரப்பன் அதுக்குள்ளேயே 20 மைல் கல் தூரத்துக்கு போயிடுவாரு. ஆனா இந்த நம்பிக்கையான உளவாளிகள் யாராச்சும் காவல்துறைக்கு விலை போயிட்டாங்க அப்படின்னா அவங்க முகத்தை பார்த்தே வீரப்பன் கண்டுபிடிச்சிருவாராம். எப்பவுமே தங்களை எப்படி காவல் காத்துக்கிறதுங்கிறதுலயும் பெரிய வியூகங்களை வகுத்து தான் வீரப்பன் வாழ்ந்திருக்காரு. எல்லாரும் தூங்கும் போது கூட ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒருத்தர்னு ஷிப்ட் அடிப்படையில மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து இரவு நேரத்துல பார்க்கக்கூடிய அதிநவீன பைனாக்குலரை வச்சு நாலா பக்கமும் கண்காணிப்பாங்க. குளிக்கும் போதும் இதே முறையை தான் பின்பற்றிருக்காங்க. எப்பவாச்சும் குளிக்கிற வாய்ப்பு கிடைச்சா கூட எல்லாரும் ஒரே அடியா தண்ணியில இறங்கி ஆட்டம் போடாம மத்தவங்க காவல் காக்க ஒவ்வொருத்தரா குளிச்சு முடிப்பாங்க. சமையல்லையும் இதே ஷிப்ட் முறையை தான் பின்பற்றி இருக்காங்க. படை வீரர்களுக்குள்ள தகவல் பரிமாற்றத்துக்கு பேஜரும் இவங்க காட்டுக்குள்ள பயன்படுத்தி இருக்காங்க. அதுலயும் மாப்பிள வந்துட்டாரு நாளைக்கு விருதுக்கு வரோங்கிற மாதிரி பல கோட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னதான் வீரப்பனோட படை வீரர்கள சில பேர் சாராயம் காய்ச்சும் தொழில ஈடுபட்டவர்களா இருந்தாலும் கூட வீரப்பன் கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பக்கமே போக முடியாது. ஏன்னா தன்னோட வீரர்கள் அனைவருக்குமே மது, பீடி, சிகரெட்
சிகரெட் இவைகளுக்கு நிரந்தர தடை விதிச்சிருந்தாரு வீரப்பன். அதே போல யாரையெல்லாம் தன்னோட படையில சேர்த்துக்கிறது, யாரையெல்லாம் வெளியே வச்சுக்கிறது அப்படிங்கறதுலயும் வீரப்பன் ரொம்பவே தெளிவா இருந்தாரு. பெண்களை எப்பவுமே தன்னை பெற்ற தாய்க்கு இணையா பார்த்த வீரப்பன் பெரும்பாலும் அவங்கள சந்திக்கிறத தவிர்த்தாரு. ஏன்னா ஒருவேளை பெண்கள் வீரப்பனை பார்த்தது போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க துன்புறுத்தப்படலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதையும் மீறி ஒரு தடவை ஆள் நடமாட்டம் இல்லாத மலைப்பாதையில போகும்போது 2 வயதான பெண்களை சந்திக்கிறாரு. வீரப்பனை பார்த்த சந்தோஷத்துல அந்த 2 மலைவாழ் பெண்களும் கையெடுத்து கும்பிட்டு ஐயா உங்களை பார்த்துட்டோம் சாமி அப்படின்னு கண்ணி விடுறாங்க. உடனே வீரப்பன் டேய் 2 கட்டை எடுறா அப்படின்னு சொல்ல கூட இருந்தவங்க 2 10,000 கட்டுகளை எடுத்து வீரப்பன் கிட்ட கொடுக்குறாங்க. அதை அந்த தாய்மார்கள் கையில கொடுத்து யாருக்கும் தெரியாம வச்சு செலவு பண்ணுங்கம்மா, என்ன பார்த்ததை யாருக்கும் சொல்லாதீங்க, போலீஸ்க்கு தெரிஞ்சா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போன வரலாறையும் முகில் பதிவு செஞ்சிருக்காரு. துரோகிகள் இருக்கிற வரைக்கும் எதிரிகள் இருப்பாங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டு வந்த வீரப்பனுக்கு கடைசியில இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால அழிவு ஏற்பட்டுச்சு. இந்த வீடியோ மூலமா நீங்க வீரப்பனை பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.